நேத்து பொங்கல் நாள் எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கு இந்த வருஷம் பொங்கல் எல்லாமே புதுசா புது அனுபவமா இருந்தது. அதுலயும் மதுரை டு திருவண்ணாமலை ஊரு விட்டு ஊரு கல்யாணம் பண்ணி இந்த சைடு எந்த மெத்தட்ல பண்றாங்க, எப்படிலாம் பொங்கல் செலிப்ரேட் பண்றாங்கன்னு ஒண்ணுமே தெரியாம இந்த திருவிழா கூடத்துல காணாம போன பிள்ளை மாதிரி ஒண்ணுமே தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் இந்த சைடு பழக்க வழக்கம் எல்லாத்தையும் கத்துக்கணுமே. 2 நாளா மாமியார்ட்டையும் நாத்தனார்ட்டையும் எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு ஒரு டவுட் கிளியர் பண்றீங்களான்னு 2 பேரையும் ஒரு வழி ஆக்கி எடுத்துட்டேன். அவங்களும் சலிக்காம இது இப்படி அதாவது அப்படி கரெக்டா பண்ணணும்னு எல்லா மெத்தடும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இருக்கிறதுல இதுதான் ஹைலைட். சக்கரை பொங்கலே கிடையாதாமா. பச்சரிசியை குலைவா வேக வச்சு அது பொங்கல் மாதிரி பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொரு சைடு எல்லா காய்கறியும் பயறு கிழங்கு காய்கறி எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு ஒரு குழம்பு மாதிரி பண்ணி அதை சாமிக்கு படைச்சு கும்பிட்டாங்க. இதுதான் இந்த சைடு பொங்கல் செலிப்ரேஷன் போல. இந்த குழம்புல சேர்த்திருக்க காய்கறி பயறு கிழங்கு வகை எல்லாமே எங்க நிலத்துல விளைஞ்சது. கத்திரிக்காய் மட்டும் இல்ல, அது மட்டும் வெளியில வாங்கியிருந்தாங்க. சூப்பரா குழம்பு ரெடி பண்ணிட்டு பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. மதியானமா இன்னொரு டைம் சாமிக்கு படைச்சிட்டு அந்த பூசணி இலை இருக்கு பாருங்க, அதுல படைச்சிருந்தாங்க. சாமிக்கு படைச்சு கும்பிட்டு படைச்ச சாப்பாடையே எல்லாரும் எடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இன்னைக்கு மாட்டு பொங்கல் தான் இன்னும் இங்க ஸ்பெஷல் போல. அந்த வீடியோ நாளைக்கு ஷேர் பண்றேன். அவ்வளவுதான், பாய்.